யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாரூரில் உள்ள மடப்புறத்தில் அந்த ஓடம்பாக்கி ஆற்றங்கரையில் உள்ள ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த ராஜன் ஸ்டுடியோ, இந்த ராஜன் காலனியில் தான் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஸ்கூலில் டீச்சராக இருந்தபோது படிச்சிருந்தேன். இன்றைக்கி அதெல்லாம் வெறும் பிளாட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மடப்புறம் அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடத்துக்குள் நுழையும்பொழுது என்னையும் அறியாமல் என் உடம்புல ஒரு புல்லரிப்பு இருந்துச்சு. வியாழக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே அங்கே போய் நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அப்படியே அங்கே போய் தியானம் பண்ணக்குள்ளே நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷமும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும். அந்த 2 பார்ட்டாக இதை பார்க்கலாம். பார்ட் 1ல் இந்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாறையும், அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, அற்புதங்கள் செஞ்சுருக்காரு, யாருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி மடத்தினுடைய அந்த கோவிலுக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு அப்படியே ஒரு தடவை சுற்றி பார்த்தேன். ஒரு பக்கம் ஒரு அழகான பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஓடம்பாக்கி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய அரச மரம். இந்த அரச மரத்தடியில் தான் குரு பூஜை எப்போல்லாம் நிறைய கச்சேரிகள்லாம் நடக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது கூட அந்த இடத்துல கிருபானந்த வாரியருடைய சொற்பொழிவுலாம் கேட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சைடில் உள்ள பிள்ளையார் கோயில். அங்கே அழகான மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இவர் பல சித்து வேலைகளை செய்த ஒரு சித்தர். சின்ன வயசுலேயே இவருக்கு ஞானம் வந்துருச்சு. பல பகுதிகளுக்கு இவர் போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு இந்த ஓடம்போக்கி ஆற்றங்கரையில் உள்ள இந்த இடத்துல தான் 1835 ஜீவ சமாதி இருக்குது. இப்போயும் அந்த ஜீவ சமாதி மூடப்படாமல் இருக்குது. அதில் ஒரு சின்ன படிக்கட்டு வழியாக போய் அங்கே மடாதிபதிகள் மட்டும் இப்பையும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த குரு தட்சிணாமூர்த்தி மடத்தினுடைய அந்த முன்பகுதி. இப்போ இந்த ஜீவசமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வச்சு தான் பூஜைகள்லாம் நடைபெறுது. இப்போ இந்த இடத்துல நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. அதே